எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுதான் சேப்பங்கிழங்கு ஃப்ரை. செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சேப்பங்கிழங்க கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்க தண்ணியில் போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 20 நிமிஷம் வேக விடுங்க. நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்க போறீங்கன்னா ஒரு விசிலுக்கு வேக வச்சா போதும். கிழங்கு வந்து ஓவர் குக் ஆகாமல் ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக, அதாவது ஃபர்மாக இருக்கணும், அதே டைமில் வெந்தும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியில இருந்து எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. காய் நல்லா ஆறுனதும் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோல் எடுத்துட்டு ரவுண்டா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எல்லா மசாலாஸையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ண போறேன். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் உப்பு, நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க. இது வந்து சேப்பங்கிழங்கு நல்லா கோட் பண்ணும். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுங்க. அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இத கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்குல ஆட் பண்றேன். எல்லா பீசஸையும் மசாலால நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. கோட் பண்ணதும் 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. நல்ல அகலமான கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண சேப்பங்கிழங்க ஆட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி கடாயில போடுங்க. இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ண போறோம். மெதுவா உடைஞ்சிராம அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் பூண்டை தட்டி சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு சேர்த்ததும் 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. பாருங்க மசாலா எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இது நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் இல்லைன்னா ரசம் வச்சு சைடில் சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற சைட் டிஷ் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.